அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர்லேருந்து கருப்புசாமிங்க. அதாவது ஒரு துயரமான சம்பவம் தான். நான் அதை இல்லைன்னு சொல்ல. அந்த துயரமான சம்பவம் எங்கே நடந்துச்சுன்னா, கோயம்புத்தூரில் சூலூரில் ஒரு சிறுமிக்கு நடந்த மாபெரும் ஒரு துயர சம்பவம் தான். நான் அதை மறுக்கலை. நானும் 2 பிள்ளையை வச்சுருக்கேன். அந்த பிள்ளையினுடைய வலி என்னன்னு எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னென்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் குறை சொல்கிறீங்க. அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு எல்லாம் இருக்குது. எங்கே இருக்குது? உங்கள் கையில் இருக்கிற மொபைலில் இருக்குது. அதுக்காக நீங்கள் வாய்க்கு வந்தபடி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நீங்கள் குறை சொல்கிறது மாபெரும் தவறு. ஒரு சிஎம் என்ன சொல்லுவார்? எடுத்த உடனே அவனுங்களை என்கவுண்டரில் போட்டிருங்கன்னு சொல்லுவாரா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சட்ட ரீதியாக அந்த சிறுமிக்கு என்ன நடந்துச்சு? அதாவதுங்க, சிஎம்க்கு மேலே கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. மனிதனுக்கு உரிய ஒரு நடவடிக்கை கொடுக்க வேண்டிய ஒரு இடம் கோர்ட்டு. அதை நம்ம மதிக்கணும். நமக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும், என்ன ஒரு தீர்வு வேணாலும் நம்ம ஃபஸ்ட்டு காவல்துறை அணுகிறோம். அந்த காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுத்ததுக்கப்புறம் குற்றவாளிகளை கோர்ட்டில் ஆஜர்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீதிபதி ஐயா அவர்கள் விசாரணை நடத்தி உரிய தண்டனையை வழங்குவாங்க. இதுக்கெல்லாம் நம்ம சிஎம் நம்ம குறை சொல்லக்கூடாது. சரிங்களா? கண்டிப்பாக இன்றைக்கி நடந்த ஒரு சூலூரில் நடந்த சிறுமிக்கு நடந்த ஒரு கொடுமையை உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய தளபதி அவர்கள், சிஎம் அவர்கள், உண்மையிலேயே அவர் திரைப்படத்தில் நீங்கள்லாம் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. திரைப்படத்தில் நடந்த ஒரு நிகழ்வு கண்டிப்பாக இன்னும் அந்த சிறுமிக்கு நடந்த ஒரு நிகழ்வு நான் அதை கண்ணுக்குள்ளே கொண்டு வந்தேன். கண்டிப்பாக தளபதி அவர்கள் செய்வார்கள். கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எடுத்தோம் கமுத்தோன்னு நம்ம எதையுமே முடிவு பண்ணக்கூடாது, பேசக்கூடாது. சரிங்களா? ஆனால் இதே டிஎம்கே ஆட்சியில் நடக்கவே இல்லையா? இந்த மாதிரி கொடுமைகள் நடக்கலையா? ஸ்டாலின் சார் அவர்கள் எடுத்தோன்னே எல்லாத்தையும் என்கவுண்டரில் போட்டாரா? சும்மா வாய் இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் ரொம்ப பேசுகிறீங்க. மாபெரும் தவறு. தயவு செய்து நம்ம தமிழக மக்கள் புரிஞ்சுக்கங்க. சட்ட ரீதியாக எதுவுமே போனால் தான் அந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். எங்களுடைய தளபதி, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பொறுமையாக இருக்காருன்னா அந்த பொறுமைக்கு ஒரு காரணம் இருக்கும். சரிங்களா? நீங்கள் தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த 2 குற்றவாளிகளுக்கும் கடுமையான தண்டனையை எங்கள் தளபதி அவர்கள் கண்டிப்பாக வழங்குவார். பொறுமை காணுங்க. வாய் இருக்குங்கிறதுக்காக அநாகரிகமாக பேசாதீங்க. சரிங்களா? நாம் எல்லாரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மாற்றம் வேண்டும் என்றதுக்காக தேர்ந்தெடுத்த தளபதி இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்காரு. 13 நாளில் என்னங்க பண்ணிட முடியும்? சொல்லுங்கள் பார்க்கலாம். அவர் ஆட்சியில் உட்காந்து இப்போ தான் அமைச்சரவை அமைச்சிருக்காரு. ஒவ்வொரு விஷயமா படிப்படியாக நடக்கும். கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டையும், அதான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பெண்களுக்கான பாதுகாப்புன்னு 100% தளபதி அவர்கள் நிரூபிப்பார். அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். இந்த சூலூரில் நடந்த கொடுமை உண்மையிலே சொல்கிறேன். நானும் 2 பெண் குழந்தை வச்சுருக்கேன். அந்த வலி என்னன்னு என்னாலே உணர முடியும். அதே மாதிரி தளபதி அவர்கள் அவங்களுடைய தங்கச்சியை ரொம்ப சிறு வயதில் இழந்திருக்காரு. அவருக்கும் அந்த வலி இருக்கும். அதனால் மிகுந்த தண்டனையை மிக கொடூரமாக அந்த குற்றவாளிகள் வழங்குவார்.
இந்த 5 ஆண்டு காலத்தில் இனிமேல் ஒரு பெண் மேலே கை வைக்கிறவனுக்கு இந்த தண்டனை முன்னுதாரணமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து உங்கள் எல்லோரும் நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன். தளபதி அவரை குறை சொல்லாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி தண்டனை கண்டிப்பாக அந்த 2 குற்றவாளிக்கும் தளபதி அவர்கள் வழங்குவார். அதனால் வார்த்தைகளை விட வேண்டாம், நாகரீகமாக பேசுங்கள். நம்ம எல்லாமே தமிழன்தான். தளபதி இன்னும் வட மாநிலத்திலேருந்து வந்தாலும் இல்லை, நம்ம தமிழன்தான். சரிங்களா? நம்ம தமிழன், நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன். தளபதிக்கு தெரியும். பொறுமையாக இருக்காருன்னா கண்டிப்பாக நல்லதே செய்வார். அதனால் யாரும் தளபதியை அனாவசியமாக பேச வேண்டாம். அதாவது நாக்கு இருக்குது பார்த்திங்களா, நாக்கு அது ரொம்ப கொடுமையான ஒரு, அந்த காலத்தில் எம்ஜிஆர் பேசியிருக்காருங்க. ஆயுதத்திலே மிக சிறந்த ஆயுதம் எதுனா நம்ம நாக்குன்னு சொல்லியிருக்காரு. அதனால் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த 2 குற்றவாளிகளுக்கும் தளபதி அவர்கள் கடுமையான தண்டனையை வழங்குவார். இனி பெண்கள் மேலே கை வைக்கிறவங்களுக்கு இந்த தண்டனை ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதை தளபதி அவர்கள் கண்டிப்பாக சாத்தியப்படுத்துவார். அதனால் நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் சரி, இன்ஸ்டாகிராம்லையும் சரி, யாரும் அனாவசியமான வார்த்தைகளை விட வேண்டாம். நம்ம முதலமைச்சர், நம்ம தமிழ்நாட்டின் முதலமைச்சர், எத்தனை படத்தில் தளபதியை பார்த்துருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். சினிமா வித் ரியல் தளபதி கண்டிப்பாக நமக்கான முதலமைச்சர், கண்டிப்பாக நமக்காக நல்லது மட்டும்தான் செய்வார். அதனால் தயவுசெய்து உங்கள் எல்லாரையும் நான் காலில் விழுந்து கூட கேட்டுக்கிறேன், தளபதி பற்றி தவறாக பேச வேண்டாம். தளபதி அதாவதுங்க, டிஎம்கே ஆட்சியில் இந்த மாதிரி வன்கொடுமைகள் எவ்வளவோ நடந்திருக்கு. ஸ்டாலின் சார் எல்லாத்தையும் எடுத்து தூக்கில் போட்டாரா, இல்லை என்கவுண்டர் பண்ணிட்டாரா, என்ன பண்ணிட்டார் சொல்லுங்கள் பார்க்கலாம். 13 நாளில் நீங்கள் இவ்வளவு பேசுகிறீங்க. தளபதி ஆட்சி அமைச்சு 13 நாள் தான் ஆகுது. அந்த 13 நாளில் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு இவ்வளவு பேசுகிறீங்கல்ல, அப்போ தளபதியோட மனநிலை எவ்வளோ பாதிச்சிருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் மனுஷன்தாங்க, மனுஷனாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த கோவை சிறுமிக்கு நடந்த உண்மையிலேயே அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு துயரம் தான். ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பு தான் அந்த பெற்றோருக்கும், அந்த சிறுமியின் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், தளபதி உரிய இதுக்கான தண்டனையை வழங்குவார். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே. நீங்கள் தளபதி ஒரு ஆறுதல் சொல்லலைங்கிறீங்க, ஒரு அனுதாபம் தெரிவிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் தளபதி இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக அவருடைய அனுதாபங்களையும் அவரோட என்ன சொல்கிறது கோபத்தையும் இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காரு. கண்டிப்பாக நடக்கும், நடந்தே தீரும். கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருப்போம். பொறுமை கடலிலும் பெரியது. அந்த பொறுமையை நம்ம கொஞ்சம் மீட்டெடுப்போம். யாரும் தளபதியை தவறாக பேச வேண்டாம். நமக்கான முதலமைச்சர், நம்ம முதலமைச்சர் நமக்கு நல்லதே செய்வார். கண்டிப்பாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நம்ம தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் நமக்கு துரோகம் பண்ணுவாரா? அதனால் நீங்கள் யாரும் தளபதியை பற்றி தவறாக பேச வேண்டாம். நான் இது ஒரு கட்சியினோட நிர்வாகியே பேசலை, சராசரி மனுஷனாக தான் பேசுகிறேன். இருந்தாலும் நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க இல்லையா மீடியாவில், என்னால் ஜீர்ணிக்க முடியல தளபதியை பற்றி பேசுகிறதுனால. அதனால தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அந்த 2 குற்றவாளிகளுக்கும் அதிகாரப்பூர்வமாக
தண்டனைகள் வழங்கப்படும். பொறுத்திருந்து பாருங்கள். நீங்களே வந்து தளபதி இப்படி பண்ணிட்டாரா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு தளபதி வந்து செய்வார். ஏன்னா தளபதி சின்ன வயசுலேயே அவங்களுடைய தங்கச்சியை இழந்திருக்காரு. அவருடைய கார் நம்பர்லேருந்து அத்தனையும் அவங்களுடைய தங்கச்சியுடைய டேட் ஆஃப் பர்த்தை தான் வச்சுருக்காரு. அப்போ எந்தளவுக்கு அவர் உணர்வுபூர்வமாக இருக்கார். இந்த சிறுமியும் அவரோட தங்கச்சி மாதிரி தான். கண்டிப்பாக தளபதி வந்து நம்ம கோவை மாவட்டத்தில் சூலூரில் நடந்த நிகழ்ச்சிக்கு உரிய அந்த குற்றவாளிகள் தண்டனை வாங்கி கொடுப்பார். அந்த வாங்கி கொடுக்கும் வரைக்கும் நம் மக்கள் கொஞ்சம் பொறுமை காக்கவும், தகாத வார்த்தைகளை பேச வேண்டாம், நாகரிகமின்றி பேச வேண்டாம். நமக்கான முதலமைச்சர் கண்டிப்பாக நமக்கு நல்லதே செய்வார். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். திருப்பூர் ஏஎன் கருப்பசாமி, தமிழக வெற்றி கழகத்தின் அடிப்படை தொண்டன். பெருமிதம் கொள்கிறேன். இப்படி ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைச்சதுக்கு நீங்களும் கண்டிப்பாக அந்த முதலமைச்சரை வாழ்த்துவீங்க. என் தமிழ் நெஞ்சங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.